சீமான் அவர்கள் பாராட்டியிருக்கிறாருன்னு. சீமான் பாராட்டினில் ஒன்று எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கதாநாயகன் கையை உயர்த்தி முஷ்டியை தூக்கி தமிழ் வாழ்க என்று சொன்னது, நான் அதில் என்னை பார்த்தேன், நானே கோஷப்பட்டது போல தெரிந்தது, முழக்கமிட்டது போல தெரிந்தது என்று சொன்னது என்பது. அவன் சொல்கிறோம், நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் மொழியை படிப்பதில் தான் முதன்மை தருவோம், அதனால் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுது அங்கே புறநானூறு என்று கையில் எழுதப்பட்ட அந்த பச்சை குத்தப்பட்ட அந்த எழுத்து பழைய வடிவம், தமிழிய வடிவத்தை அதை காட்டுறாங்க. இதெல்லாம் அதாவது ஒரு இயக்க சார்போடு அந்த இளைஞர்களை ஒருங்கிணைச்சு இவர்களுக்கு என்ன செய்கிறது, வெளியிலிருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் காட்டினதை நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். அதில் அவர் வரலாறே இல்லைன்றார். படையெடுத்தவங்க அதை ஒத்துக்குருவாங்களா? ஆமாம், நாங்கள் வரலாறுகளை ஒத்துக்குருவாங்களா? நாங்கள் 1965க்கு முன்னால் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, இந்த மொழி போராட்டத்தை தான் மையமாக வச்சு எடுக்கிறோம்னு அவங்க சொல்லும் பொழுது இவர் வரலாறாக பார்க்காதுங்கன்னு சொன்ன எப்படி சரியாக இருக்கும்? எடுத்தவங்களுடைய அந்த வாக்குமூலம் முக்கியமா, இவர் சொல்கிறது முக்கியமா? அப்பொழுது இருந்த நீதி கட்சியும் இதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை. அண்ணாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களையும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட விஷயத்தில் கடுமையாக சாடினார் பெரியார். பொங்கல் விழா என்றாலே பெரியாருக்கு இது போலித்தனமானது, ஏமாற்றுத்தனமானது, சும்மா உழைக்கிறோங்கிற பேரில் கூனி குறி கும்பிடு போட்டுட்டு பொருள்களை ஏமாற்றி பிடிங்கிட்டு போகிறது என்பது போல் அந்த நிகழ்வை, பொங்கல் நிகழ்வையே கொச்சையாக பேசியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தமிழுடைய தலைவர் வாழ்வியலை தொடக்கத்தை மிக அற்புதமாக எடுத்துக்காட்டி இன்றைக்கு சல்லியர்கள் அந்த யுத்த காலத்திலே மருத்துவ பணியை செய்த அவர்களுடைய அந்த தியாகத்தோடு பராசக்தியினுடைய அடிப்படை என்ன, தீ பரவட்டும்னே சொல்கிறான். நல்லா பாருங்கள், 1965 இதே நம்முடைய ஈழத்து அடிகளார் என்ன எழுதுறாரு, ஈவராவினுடைய பித்தலாட்டம், இந்திய எதிர்ப்பு போரில் ஈவராவின் பித்தலாட்டம்னு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. இன்றைக்கி புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறதுக்கு தடை செய்கிறாங்க. இன்றைக்கு இது தடை செய்யப்பட்ட நூல், எனவே அதை பற்றி தன்னை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதை 1950 அறிஞர் அண்ணா எழுதினது. என்ன எழுதினார்? பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியை மட்டும் அவர் ஒரு பார்ப்பான். அவர் ஆரிய சிந்தனையில் இருந்து இப்படி கரிகால் பெருவளத்தானை கொன்றதற்கு பார்ப்பனர்கள் காரணமாக இருக்கு, அதை மறைத்து, அந்த வரலாற்றை மறைத்து அவன் காதல் காரணமாக அவன் நினைச்சான் கொல்லப்பட்டான்னு முடிக்கிறது என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதை படமாக பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறீங்களா? அல்லது சீமானுடைய அந்த கருத்துப்படி அதை ஏன் வரலாற்றை பார்க்குறீங்கன்னு சொல்கிறது சரியா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. இன்று நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு சீமான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்கு, அதில் உண்மை இருக்கா? சரி, உங்கள் பார்வையை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சீமான் அவர்கள் ஏறத்தாழ ஒரு வாரம் கடந்து தான் இந்த பதிவை செய்திருக்கிறார். இப்போ பொதுவாக இந்த படம் எடுக்க தொடங்குகின்ற பொழுதே விமர்சனத்துக்கு உள்ளானது. காரணம், அந்த படத்தை எடுக்கக்கூடிய தயாரிப்பு, இயக்கம், நடிகர்கள், இசை என்று எல்லா உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களும் ஒரு குறிப்பிட்ட சார்புத்தன்மை உடையவர்கள் என்பதாக பார்க்கப்பட்டது. மொழி சார்பும் இருக்கிறது, கட்சி சார்பும் இருக்கிறது என்பது போல் பேசப்பட்டது. அப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கொங்கரா உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து, கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், இது போல் இங்கே நாங்கள் பராசக்தியை எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 படமும் வெளிவந்த பொழுது இது பிஜேபியினுடைய அஜெண்டா என்பதாக பேசப்பட்டது. இது மாநில உணர்வுக்கு அப்பாற்பட்டு பிஜேபியினுடைய அஜெண்டாவாக அந்த 2 படமும் வெளிவந்தது என்பதாக கண்டிக்கப்பட்டது. அப்படி என்றால் பராசக்தி படம் அதே தொனியில் தான் வந்திருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. எனவே பொதுவாக மொழி உணர்ச்சி குறைந்து வந்திருக்கிறதை நான் புரிந்து கொள்ளலாம். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலான திராவிட ஆட்சியில்
தமிழகத்தில் தமிழ் உணர்வு படிப்படியாக குறைந்து வந்திருக்கிறது. ஆங்கில மோகம் அதிகரித்து வந்திருக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். தமிழ் வழி பள்ளிகள் தொடர்ந்து இழுத்து மூடப்படுகின்றன. ஆங்கில பள்ளிகள் கணக்கில் அடங்காத அளவிற்கு புற்றீசல் போல பெருகுகின்றன. தமிழ் பெயர் சூட்டுவது குறைந்து கொண்டே வருகின்றது. தமிழை தெரியாத இளம் பிள்ளைகள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. தமிழ் உணர்ச்சி என்பது அற்றுப்போய்விட்டது. எனவே இப்படிப்பட்ட அத்தனை குறைபாடுகளுக்கும் தீமைகளுக்கும் திராவிட ஆட்சிகள் காரணமாக இருப்பதை மறைத்து திடீரென்று இந்த படத்தின் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு அன்று நடந்த மொழிப்போர் குறித்த அறிவித்தலும் உணர்ச்சியூட்டலுமான படம் தான் இந்த படம் என்று சொன்னால் இது ஒரு நகைமுரண். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1937லேயே ராஜாஜி இங்கே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 6, 7, 8 ஆகிய வகுப்புகளுக்கு கட்டாய இந்தி திணித்ததனுடைய அடிப்படையில் தான் அங்கே மொழிப்போர் தொடங்குகிறது. அங்கே தான் தொடங்குகிறது. 65இல் பற்றி எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. அது வேறு. அப்போ தன்னிச்சையாக தமிழகத்து இளைஞர்களிடத்திலும் தமிழக மாணவரிடத்திலும் தமிழ் உணர்வாளர்களிடத்திலும் எழுந்த அந்த உணர்ச்சி மொழிப்போராக திரள்கிறது. 37லும் திரள்கிறது. அங்கெங்கனாதபடி எல்லா இடத்துலையும் ஈழத்து அடிகளார் அதனுடைய தொடக்கமாக இந்த சென்னையில் முதலமைச்சருடைய வீட்டுக்கு அருகிலே இருந்து போராட்டம் நடத்துகிறார். அதற்கு பின்னால் நம்முடைய தமிழ் உணர்வாளர்கள் மறைமலடிகள் போன்றவர்கள், மாப்போசி போன்றவர்கள், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள், இன்னும் கணக்கில் அடங்காத எத்தனையோ நபர்கள் எல்லாம் அந்த உணர்ச்சியை என்ன செய்கிறாங்க, மேலெழுத செய்கிறார்கள், அதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் பெரியாரும் இது பற்றி மேடையிலே சுயமரியாதைக்கு மேடையிலையும் பேசியிருக்கிறார். தன்னுடைய நூலிலும் அது பற்றிய வெறியூட்டலுக்கு காரணமாக அவரை சிறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதோடு அவருடைய பங்களிப்பு முடிந்து விட்டது. அப்பொழுது இருந்த நீதி கட்சியும் இதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை. அவருடைய பங்களிப்பு எதுவும் இல்லை. அவர்களுடைய நிலைவெல்லாம் சமீன்தார் ஒழிப்புக்கான வரையறையை தான் இது போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய இந்த ஜமீன்களுடைய பாதுகாப்பு என்பதாக தான் அன்றைக்கு நீதி கட்சியோட நிலைப்பாடு இருந்தது. அப்பொழுது திகாவும் தோன்றவில்லை, திமுகவும் தோன்றவில்லை, மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டத்திலே முளைவிட்ட இந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியானது மேலெழுந்து வர வர பரவி 1965 உச்சத்தை தொடுகிறது. இப்படி தொடுவது என்பது அன்றைக்கு உருவாகிவிட்ட வளர்ந்துவிட்ட இந்த திமுகவினுடைய கையிலே கிடைத்து அவர்கள் ஒரு அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக தங்களுடைய அது நிலைப்பாடாக எடுத்துக்கொண்டு மேலே கொண்டு வர பார்த்தாங்க. இதுதான் நடந்தது. அப்போ பல ஆண்டுகளாக தன்னிலைச்சியாக நம்முடைய தமிழ் உணர்வாளர்கள், இளைஞர்கள், மாணவர்களுடைய அந்த போராட்டமாக இருந்ததை மடைமாற்றி கையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள். அந்த நேரங்களில் தான் பெரியார் தீவிரமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அண்ணாவை வசைப்பாட்டுகிறார். அவர்களுடைய செயல்பாடெல்லாம் முழுக்க போலித்தனமானது, ஏமாற்றுத்தனமானது, தேர்தலுக்காக இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பது போல அண்ணாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களையும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட விஷயத்தில் கடுமையாக சாடினார் பெரியார். உங்களுக்கு தெரியும். அப்போ பொங்கல் விழா என்றாலே பெரியாருக்கு இது போலித்தனமானது, ஏமாற்றுத்தனமானது, சும்மா உழைக்கிறோங்கிற பேரில் கூனி கும்பிடு போட்டுட்டு பொருள்களை ஏமாற்றி பிடிங்கிட்டு போகிறது என்பது போல் அந்த நிகழ்வை, பொங்கல் நிகழ்வையே கொச்சையாக பேசியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா கூட பிற்காலத்தில் அவர்கள் அரியணை ஏறுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது கொஞ்சம் பின்வாங்கினாங்க. அந்த மொழிப்போர் உணர்ச்சி என்பது பெருசாக அவங்களுக்கு இல்லை, கொஞ்சம் பின்வாங்க தொடங்கினார்கள். அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஆதரித்து என்ன செய்யலை, பெரியார் அந்த கருத்தை முன்னெடுக்கலை. முதல்ல ஆரம்பத்தில் நான் இந்தி வேண்டாம்னு சொன்னது அந்த இடத்துல ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காகத்தான், தமிழ் வர வேண்டும் என்பதற்காக இல்லை. எனவே எங்கு பார்த்தாலும் ஆங்கிலம் மேலே வரணும், ஆங்கிலேயர்கள் தான் என்ன செய்யணும், முழுமையாக ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் ஹிந்தியை எதிர்த்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்குறார். அப்போ ஹிந்தி எதிர்ப்புக்கு நான் தமிழ் உணர்வு காரணம் அல்லங்கிறார். இதுதான் பெரியாருடைய நிலைப்பாடு. அண்ணா இந்த இந்திய எதிர்ப்பு ஆரம்பத்தில் இவங்களுக்கு ஆதரவாக தொடங்கி அதற்கு பின்னால் அதிகாரம் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அவரும் கொஞ்சம் பின்வாங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுதான் அவர்களுடைய இந்த மொழி உணர்ச்சியினுடைய நிலைப்பாடு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1965 பிப்ரவரி 11 திருச்செங்கோடில் கடுமையான கலவரம் உண்டாகுது.
மொழிப்போரில். கலவரம் உண்டாச்சுன்னா கட்டுக்கடங்க முடியாத கலவரம் பெரிய அளவில். காவல்துறையினால் துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது, பல உயிர்கள் பலியாகின்றன. அதற்கு பின்னாலும் என்ன செய்ய முடியல, கலவரத்தை அடக்க முடியலை. அப்போ இராணுவம் வரவழைக்கப்படுகிறது, அங்கே மாவட்ட ஆட்சியரால் இராணுவம் வரவழைக்கப்படுகிறது. இராணுவம் வந்த பின்னால் அந்த இறந்த நபர்களுடைய அந்த உடம்புகளை ஊர்வலமாக எடுத்து சென்று அச்சுறுத்தலாக அந்த கலவரம் அடக்கப்படுகிறது. இது 11ஆம் தேதி. 12ஆம் தேதி கலவரம் அடங்குகிறது. 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் மிகப்பெரிய கலவரமாக எழுகிறது. அப்போ இதே இராணுவத்தை அங்கே இழக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே பல உயிர்கள் அங்கே சூறையாடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா சிறப்பு மலபார் படையை வரவழைத்திருக்கிறார்கள். அந்த மலபார் படையை வரவழைத்த பின்னால் இங்கே தமிழக காவல்துறையும் மலபார் படைகளையும் சேர்ந்து காவல்துறையும் சேர்ந்து கடுமையாக உயிர் சேதத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அங்கே. அதுக்கு பின்னால் தான் இராணுவம் போகிறது. இராணுவம் போன பின்னாலும் ஒரு 10 பேர் இராணுவத்தால் 10 உயிர்கள் இழக்கின்றன. இப்படிப்பட்ட கொந்தளித்து போன நிலையில் 13ஆம் தேதி தலைப்புச் செய்தியாக வருகிறது, இப்படிப்பட்ட உயிர் மடிந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இராணுவத்தினுடைய செயல்பாடை குறை சொல்லி வருகிறது. என்னென்னா, இவங்க சக்தி வாய்ந்த எந்திர துப்பாக்கியை பயன்படுத்தலை, ரொம்ப லகு ரக எந்திர துப்பாக்கியை பயன்படுத்தினார்கள் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு வன்மத்தோடு உயிர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கிற மாதிரி. அதே போல் பெரியாரும் சொன்னார், இந்த காலிகளை பூரா சுட்டு தள்ளியிருந்தால் எவனும் வந்திருக்க மாட்டான், இவங்க அவங்க சாதாரணமாக விட்டுட்டாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் ஆடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க என்பது போல் விமர்சனம் வைத்தார். அதுபோல் அங்கே மலபார் போலீஸ் அந்த தமிழ் மொழி உணர்வை என்ன செய்கிறது, கொச்சைப்படுத்துகிறது, கடுமையாக அதை தாக்கி அழிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இராணுவம் போய் ஒரு 10 பேர் அழிவு உண்டாகிறது. அதுக்கு பின்னால் அங்கே அடங்குகிறது. ஆனால் அந்த 2 ஊரில் பெரிய அளவில் இழப்பை சென்று அடங்கினாலும் கூட தமிழகம் முழுவதும், பாண்டிச்சேரி எடுத்தாலும் திருச்சி எடுத்தாலும் சென்னை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கேயும் காணாதபடி எல்லா இடங்களிலும் மொழிப்போரில் 1-2 பேருமாக அங்கங்கே இறக்குறாங்க, ஆட்கள் இறக்குறாங்க பெரிய அளவில். அப்போ தமிழகமே பற்றி எரிகிறது. இதனுடைய உச்சம்தான் நம்ம சொன்ன அங்கே திருச்செங்கோடும் பொள்ளாச்சியும் பெரிய பேரிழப்பு. அப்போ அந்த 65ல் 13ஆம் தேதி செய்தி வருகின்ற பொழுது எல்லா இடங்கள்லையும் அப்போ இவ்வளவு பேரழிவை சந்திச்சிட்டோங்கிறதுனால சி சுப்பிரமணியமும் மத்திய அமைச்சர் இன்னொருத்தரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க, திணிக்கப்பட மாட்டோங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழிக்கு வர்றாங்க. அப்படி வந்த பொழுது இங்கே மாணவர்களும் இந்த அமைப்புகளும் போராட்ட அமைப்புகளும் ஒன்று கூடி, சரி இவ்வளவு பேரழிவாகி போச்சு, நம்ம அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுக்கிறது தான் நம்முடைய விருப்பமாக இருந்தது, நம் கைமீறி மிகப்பெரிய வன்முறை நடந்து விட்டது. வன்முறைன்னா சாதாரண வன்முறை இல்லை, பொது சொத்துக்கு தீ வச்சு கொளுத்துறது, மத்திய அரசு அலுவலகங்களை தீ வச்சு கொளுத்துறது, கல்லெறிகிறது, மிகப்பெரிய அழிம்பு வேலைகளுக்கான அடிப்படையாக போராட்டம் மாறுகிறது. அப்போது அந்த உரிமை உணர்வுக்காக போராட்ட அந்த உணர்வு அடுத்த கட்டத்துக்கு போகின்ற பொழுது பேரழிவை உண்டாக்குற அளவுக்கு பொது அமைதிக்கு குந்தவளை இருக்கிறது, போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது, பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர்களும் இறங்கி வர்றாங்க, மாணவர் அமைப்புகளும் இணங்கி போகிறார்கள். அந்த நிலையில் ஒரு வழியாக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு அமைதி நிலைக்கு வருகிறது. இது நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட வரலாற்றினுடைய ஒரு சுருக்கமான செய்தி. ஆனால் இதில் அரசியல் பண்ணவங்க இருக்கிறாங்க, ஒரு குரூப்பு உண்மையான உணர்வு அடிப்படையில் தமிழ் உணர்வுக்காக போராடினவங்க இருக்கிறாங்க. இந்து திணிக்கக்கூடிய உணர்வில் இருந்தவங்களும் அன்றைக்கு பக்தவச்சலத்தை சொல்லுவாங்க. பக்தவச்சலத்துக்கு முன்னால் ஆச்சாரிய தொடங்கி வச்சு பக்தவச்சலம் காலத்தில் இந்த கலவரங்கள் உச்சத்தை தொட்ட காரணத்தினால்தான் என்ன செய்கிறாங்க, அவர் மேலே அந்த பழியை போடுகிறார்கள். திரைப்படத்தில் அப்படி ஒரு உரையாடலாம் வைத்து காட்சிகளை அமைக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால் அதே பக்தவச்சலத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, நினைவாலயம் கட்டுறாங்க. இது முரண் இல்லையா? அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு விரோதமாக அவர் இருப்பாரானால், தமிழ் மொழி உணர்ச்சிக்கு விரோதமாக அவர் செயல்பட்டிருப்பாரானால், பல உயிர்கள் இழப்பிற்கு காரணமாக இருப்பாரானால், அவரை எப்படி நீங்கள் வந்து மணிமண்டபம் கட்டி சிறப்பு செய்யலாம்? அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இப்படி அரசியலுக்காக பல வேலைகளை செய்கிறாங்க. இதை தாண்டி இதை படமாக எடுக்கின்ற பொழுது நோக்கம் என்னவாக இருந்தது? இதில் மிகப்பெரிய முரண் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பான் இந்தியா படமாக எடுக்க முடியுமா ஒரு கேள்வி. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கதை எடுத்தோம்னா இந்தியை எதிர்க்கிறோம் என்று நம்ம வந்து ஒரு கருவை வைத்து எடுக்கலாம். இதுவே ஹிந்தி படமாக மொழி மாற்றம் செஞ்சால் என்ன செய்வாங்க? இப்போ மலையாளத்தில் எடுத்தால் மலையாளத்துக்காக போராடுவாங்க, இந்தியை திணிக்கிற மாதிரி காட்டலாம். கன்னடத்துக்காக போராடுவாங்க, ஹிந்தியை திணிக்கிற மாதிரி காட்டலாம். ஆந்திராவில் தெலுங்குக்கு மாறாக இந்தியை திணித்தால் தெலுங்கர்கள் போராடுற மாதிரி காட்டலாம். இதுதான் நடைமுறையில் உள்ளது. ஹிந்தியில் படம் எடுத்தால் அதை எப்படி எடுப்பாங்க? ஹிந்திக்கு எதிராக ஹிந்திக்காரங்களை போராடுற மாதிரி இருக்குமா?
பான் இந்தியாவுக்கு பொருந்துமா? கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உணர்வு போராட்டத்தை கன்னடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் மலையாளிகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்து முழுமையான தமிழ் உணர்ச்சியை தமிழர்கள் தான் முன்னெடுத்தார்கள், உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் என்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க? நீர்த்து போக செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த நாடு எடுத்துட்டாலும் சரி, மதத்தால் ஒரு நாடு ஒன்றிணைய முடியாது. அதே போல் கொள்கைகளால் சித்தாந்தங்களால் பெருசாக ஒன்றிணைய முடியாது. 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒன்று உங்களுக்கு ரஷ்யாவினுடைய அந்த யூனியன் முதல்ல இருந்தது. அப்போ அந்த யூனியனை செதறி போச்சு. தத்துவத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது, கம்யூனிஸ்ட் தத்துவத்தால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த ரஷ்யா என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த யூனியன் அரசு விழுந்தது. அது தத்துவத்தால் பின்னி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. மதத்தால் பிணைக்கப்பட்டது பாகிஸ்தானும் பங்களாதேஷும். மதம் ஒன்று என்று தான் ஒரே நாடாக வேறு வேறு திசையில் கிடந்தாலும் மதம் ஒன்று ஜின்னா காலத்தில் பிரிக்கின்ற பொழுது, இஸ்லாமியர்களுக்கு நாடு பிரிக்கின்ற பொழுது ரெண்டையும் என்ன செய்யணும்? இஸ்லாமிய நாடாக பிரித்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் எங்கள் தனிநாடு கோரிக்கையில் வென்றெடுத்து இன்றைக்கி வங்காளதேசமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அன்றைக்கு மதம் ஒன்றாக இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு வாழ முடியலை. அப்போ மொழி ஒன்றாக இருக்கின்ற பொழுது தான் இணக்கம் உண்டாகும் என்கின்ற அந்த நிலையை நான் புரிந்துக்கிறேன். இதை படத்தில் முதல்ல காட்டுறாங்க. மொழி உணர்ச்சியினுடைய ஒற்றுமை தான் நிலைச்சு நிற்குங்கிறது போல் அதையும் காட்டுறாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு தொடர் வண்டியில் தீ வைப்பு கொளுத்துவதும் அப்பாவி பொதுமக்கள் இடையில் இறங்கி ஓடுவதுமான அந்த இதை காட்டுறாங்க. படம் பரபரப்பாக போகுது, விறுவிறுப்பாக போகுது. இசை, பாட்டு, கதை அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு அதை தொடர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. பொதுஜன ரசிகர்களுக்கு ஒரு அந்த படத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் இது காட்டியது என்பது அது அவர்களுடைய அந்த வணிகமயமான திரைப்பட உத்தியாக நாம் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட கதைக்கு உட்பட்ட அந்த கருவில் வைக்கக்கூடிய விஷயங்கள் முரணாக இருக்கக்கூடாது என்பதை நாம் விரும்புகிறோம். அவங்க வணிகத்திற்காக எது வேணாலும் செய்யலாம்னா வரலாற்றை திரிப்பு செய்யக்கூடாது, அந்த திரிப்பு வேலைகள் இருக்கக்கூடாது. அதை செய்தது தான் நமக்கு கண்டனத்துக்குரிய நம்ம விஷயமாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் படத்தை எடுத்த விதம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தில் சொல்லப்பட்ட முரண்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இது பாஜக ஆதரவு படமாக விமர்சிப்பதும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த கொங்கராவுடைய அந்த கருத்து, அதே போல் பராசக்தி குழுவினர்கள் ஒரு அமைச்சர் முருகனுடைய வீட்டிலே நரேந்திர மோடி கூட இருந்து விருந்து ஏற்பாடு செய்து நடத்தியது என்பது போல் அந்த நிகழ்வுகள்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதும், ஜனநாயகன் தடைக்கு திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன செய்யலாம் கண்டனம் தெரிவிப்பதுமான இந்த இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ ஜனநாயகனுடைய கதாநாயகன் விஜய் ஒரு தணிக்கை ஆரம்பித்து அவர் அச்சுறுத்தலாக திமுகவுக்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் திமுக தலைமைகளும் அந்த கட்சியை என்ன செய்கிறாங்க? இது கடும் கண்டனத்துக்குரியது, என்னமோ பாஜக திட்டமிட்டு செய்தது போல், அதை விஜய்க்கு செய்த பிறகு அநீதி போல், அதை தட்டி கேட்பதை போல இவர்கள் பேசுகிறார்கள். அப்போ இது தடை செய்யப்பட்டதும், அதற்கு பிறகு பராசக்தி தடையில்லாமல் வெளிவந்ததும், அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே விருந்து உண்டு வந்ததும் என்பது போல் இந்த காட்சிகள்லாம் பொருத்தி பார்த்தா இது முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் தெரிகிறது. ஏன்னா இந்த படத்தில் காங்கிரஸ் தான் முழுக்க முழுக்க தமிழ் விரோத போக்கை முன்னெடுத்திருக்கிறது. மொழி உணர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இறப்புக்கு காங்கிரஸ் தான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை சொல்வதின் மூலமாக இன்றைக்கு இந்த காங்கிரஸ் நோக்கி இளைஞர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்படிப்பட்ட காங்கிரஸோடு நீங்கள் கூட்டு செல்லாமா என்று திமுகவுடன் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ அதுக்கும் ஒரு இடத்தை அது கொடுத்து செல்வது போல காட்சி அளிக்குது இல்லையா? ஏன்னா இது பீரியடு படம், முற்காலத்தில் நடந்தது. ஏன்னா பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அன்றைக்கு அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களை கொண்டு குவித்ததில் காங்கிரஸினுடைய பங்கு தான் முழுமையாக இருக்கிறது என்று காட்டுவதன் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸை என்ன செய்யலாம்? கொஞ்சம் கீழ்ப்படுத்தலாம் இல்லையா? அதை நோக்கி எதிர்ப்பு கருத்துக்களையும் இளைஞர்கள் மத்தியில் விதித்ததாக கொள்ளலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போ காங்கிரஸால் தமிழ்நாட்டிலே இவ்வளோ பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கிறது, காங்கிரஸ் இந்த அளவுக்கு எல்லை மீறி இந்தி திருப்பி செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை முன்னெடுத்து படமாக்கின்ற பொழுது ராகுல் காந்தி எதிரே இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரா? அப்படி ஒரு நிலை. அப்போ இந்த படத்தின் மூலமாக அவர் என்ன சொல்ல வந்தார்கள்? அதாவது உடன்பாட்டு நிலையில் சொல்கிறவர்கள் மொழி உணர்ச்சியை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் மொழி என்பது ஒரு மிகப்பெரிய கருவி. மொழியால் ஒன்றிணைந்த இப்போ இன்றைக்கி சல்லியர்கள் ஒரு படம், அற்புதமான படம். இலங்கை தமிழர்களுடைய ரத்தம் சதவீதமான அந்த போராட்டத்தை
மிக நுட்பமாக மிக கூர்மையாக எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய ஒரு படம். அது உங்களுக்கு தெரியும், கிட்டுனுடைய அந்த முயற்சியில் ஏற்கனவே மேதகு படம் வந்து உலகத்தமிழருடைய தலைவர் வாழ்வியலை தொடக்கத்தை மிக அற்புதமாக எடுத்துக்காட்டி இன்றைக்கு சல்லியர்கள் அந்த யுத்த காலத்திலே மருத்துவ பணியை செய்த அவர்களுடைய அந்த தியாகத்தோடு மற்ற உணர்வுகளையும் மற்ற அந்த பேரழிவுகளை எல்லாம் படம் பிடித்த விதம் இன்றைக்கு எதிரிகளை அஞ்சுவ செய்கிறது. இது தமிழர்கள் மத்தியிலே போகின்ற பொழுது உணர்வுகள் கூர்மைப்படுத்தப்படும், ஒற்றுமைகள் உருவாகும், உலகத் தமிழர்கள் ஒன்று சேர தயாராவார்கள். என்ன பாடுபட்டாவது தமிழர்களுடைய ஒற்றுமையிலே தமிழ் தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும், அந்த முனைப்பு இன்னும் பெரிதாக வளர்த்தெடுக்கப்படும் என்கிற அச்ச உணர்வு இருப்பதனால்தான் அதை திரையிடுவதற்கு கூட தமிழகத்தில் திரையரங்கம் கிடைக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ் உணர்வு இருந்தால், அதில் ஈடுபாடு இருந்தால், அந்த திரையிடலுக்கு இவர்கள் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு தரணும். ஆனால் ஒத்துழைப்பு தரல. அவங்க முழுக்க முழுக்க அந்த ஓடிடி தளங்களில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் தமிழர்கள், உண்மையான உணர்வுள்ள தமிழர்கள் உலகம் முழுவதும் இந்த சமூக ஊடகங்களில் அதை கொண்டு வந்து எல்லா தமிழ் உள்ளங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதை பரப்பினால் இன்னும் மேலெழுந்து போகும். ஆனால் பராசக்தி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த உள்ளும் புறவுமான அந்த விஷயங்களில் வரலாற்று பூர்வமான அந்த உண்மைகளை சரியான நிலைப்பாட்டில் கொண்டு செல்லலை. ஒரு வணிக நோக்கத்திலான படமாக எடுத்திருக்கிறார்கள். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சீமான் அவர்கள் பாராட்டியிருக்கிறாருன்னு. சீமான் பாராட்டினில் ஒன்று எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கதாநாயகன் கையை உயர்த்தி முஷ்டியை தூக்கி தமிழ் வாழ்க என்று சொன்னது, நான் அதில் என்னை பார்த்தேன், நானே கோசப்பட்டது போல தெரிந்தது, முழக்கமிட்டது போல தெரிந்தது என்று சொன்னது என்பது வியப்பாக இருந்தது. ஏன்னா அதாவது இன்றைக்கு அதை 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனால் அதை படமாக பாருங்கன்றார். அப்போ தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து படம் எடுத்தால் அதை படமாத்தான் பார்க்கணுமா? இப்படி தப்பான ஒரு உணர்வை இங்கே எடுக்கக்கூடாது, வரலாற்றை திருப்பி செய்யக்கூடாதுன்னு தடுக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதில் அவர் வரலாறே இல்லைன்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் வரலாறே கிடையாது, அந்த வரலாறுடைய அந்த உணர்வை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த இந்தி மொழி போராட்டத்தினுடைய உணர்வை அவங்க எடுத்து அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதையை வச்சு ஒரு படத்தை பொழுதுபோக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே ஒழிய அதில் வரலாறே இல்லை. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், அது வரலாறே கிடையாது. படம் எடுத்தவங்க அதை ஒத்துக்குருவாங்களா? ஆமாம், நாங்கள் வரலாறு ஒத்துக்குருவாங்களா? நாங்கள் 1965க்கு முன்னால் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, இந்த மொழி போராட்டத்தை தான் மையமாக வச்சு எடுக்கிறோம்னு அவங்க சொல்லும் பொழுது இவர் வரலாறாக பார்க்காதுங்கன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? எடுத்தவங்களுடைய அந்த வாக்குமூலம் முக்கியமா, இவர் சொல்கிறது முக்கியமா? பராசக்தியினுடைய இது அடிப்படை என்ன? தீ பரவட்டும்னு ஏன் சொல்கிறான்? நல்லா பாருங்க. 1965 இதே நம்முடைய ஈழத்து அடிகளார் என்ன எழுதுறாரு? ஈவராவினுடைய பித்தலாட்டம், இந்திய எதிர்ப்பு போரில் ஈவராவின் பித்தலாட்டம்னு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை என்ன செஞ்சாங்க? தடை செஞ்சாங்க. இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க? முன்வைக்கிறதுக்கு தடை செய்கிறாங்க. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த திறனாய்வு நிகழ்வு நடக்க இருந்தது காவல்துறையினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி தடை செய்யப்பட்டது? யோசிச்சு சொல்லுங்க. இது தடை செய்யப்பட்ட நூல், எனவே அதை பற்றி திறனாய்வு நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதை 1950 அறிஞர் அண்ணா எழுதினது. என்ன எழுதினாரு அவர்? ஆரிய மாயை அவன் நூல் எழுதினார். ஆரிய மாயை நூல் 1942 எழுதி வெளிவந்த பின்னால் 1950 மறுபதிப்பு என்ன செய்கிறாரு? மறுவெளியீடு செய்கிறாங்க. ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்படுகிறார், சிறை செய்யப்படுகிறார். அப்போ அன்றைக்கு அவர்கள் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்கிறது? இது முழுக்க முழுக்க சர்வாதிகார ஆட்சி என்றெல்லாம் அவர்கள் முன்மொழிந்தார்கள். ஆனால் அதே நிலையை இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 65களிலும் எந்த உணர்வு மேலோங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் எழுத்தடிகளுடைய அந்த ஈவராவனுடைய இந்திய எதிர்ப்பு போர் பித்தலாட்டம்னு சொல்ல நூலை அன்றைக்கு தடை செஞ்சாங்க? அப்போ இவர்களுடைய நூலை, ஆரியமாயை அண்ணாவினுடைய நூலை காங்கிரஸ் தடை செய்தால் அது சர்வாதிகார போக்கு, பாசிச போக்கு. இன்றைக்கு இதே மண்ணில், இன்றைக்கு இந்த நிமிடத்தில் அந்த ஈழத்து அடிகாரனுடைய அந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது, அல்லது திறனாய்வு செய்கின்ற பொழுது, அல்லது அதற்கு விளம்பரம் வைக்கின்ற பொழுது புத்தக கண்காட்சியில் அதை தடுக்கக்கான முயற்சி தீவிரமாக முன்னெடுப்பதுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எதை நோக்கி செய்கிறது? எதற்காக செய்கிறது? இந்த கேள்வி எழுதல. அப்போ இது ஜனநாயக நாடா? தமிழருடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்க முடியாமல் பெரியாரை குறை சொன்னதற்காக அந்த நூலை தடை செய்யப்படுகிறது.
அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் எழுத்தடிகளார் ஏன் எழுதினார், என்ன எழுதினார், அது இன்றைக்கு தெரிய வேண்டாமா? அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அப்போ வெளிப்படையாக நீங்கள் என்ன செய்றீங்க, பாஜக குறை சொல்கிறீங்க, அல்லது அது முன்னால் காங்கிரஸை குறை சொல்லி படம் எடுக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அதே செயலை திரும்ப செய்கிறீங்கன்றேன். இதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசு ஸ்டாலினுடைய அந்த நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்பு என்பது போல வெளிப்படையாக காட்டிக்கொண்டு செயல்பாடு முழுவதும் அது அவர்களுடைய ஆதரவான செயல்பாடாக இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த நாட்டில் ஹிந்தியை தடுக்கலை. அண்ணாத்துறை கடைசியாக சொன்ன, நாங்கள் ஹிந்தியை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, தாராளமாக ஹிந்தியை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதை என்ன செய்கிறோம், நாங்கள் மக்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் என்பது போல் வழிமொழிந்தார் பிற்காலத்தில். இன்றைக்கு அதே தான். இன்றைக்கு திமுக அரசு உறவினர் நடத்தப்படுகின்ற ஆங்கில வழி பள்ளிகளில் ஹிந்தி அமோகமாக இருக்கிறது. எல்லா ஆங்கில வழி பள்ளிகளையும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் முழுவதும் என்ன இருக்கு, ஹிந்தி பாடம் தான் இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியல. ஏன்னா மெட்ரிகுலேஷனாக இருந்தால் தமிழை படிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் முழுக்க மாற்றுறாங்க. ஏன்னா இது மாநில அரசுக்கு அப்பாற்பட்டு போயிடும் என்று தப்பித்துக் கொள்கிறார்கள். ஹிந்தியை மறைமுகமாக திணி உண்டாக்குறாங்க, கொண்டு வந்து சேர்க்குறாங்க. யதார்த்தம் இது தான். இதில் விசித்திரம் என்னென்னா, அன்றைக்கு ஒரு அஞ்சல் துறை அலுவலகத்தில் ஒரு வயதான பாட்டி ஹிந்தி தெரியாதனால அந்த தடுமாறியை காட்சி வைக்கிறாங்க. இன்னொருத்தர் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையில் ஹிந்தி படிக்க, அதற்கு பின்னால் அவர்களைப் போல ஹிந்தி பேச தெரியாதனால இவன் ஹிந்திக்கு அந்நியமானவன், ஹிந்தி தெரிஞ்சு ஏதோ பேசுகிறான் வளர்றான்னு சொல்லி அவனுக்கு அந்த வேலை மறுக்கப்பட்டதாகவும் இப்படி காட்சிகள்லாம் வைக்கிறாங்க. இப்படி ஆனால் உண்மையாக ஹிந்தி எதிர்ப்பிலே, தமிழ் உணர்விலே மேலோங்கி நின்ற தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் யாருமே முன்னிலைப்படுத்தப்படலை. அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது என்று பார்த்தால் இன்னும் பல விஷயங்களில் இதை நம்ம என்ன செய்யணும். அதாவது சிமானவர்கள் படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது என்பது போகிறப்போக்களை சொல்கிறது வேறு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கலை வடிவங்கள் போகிறோம் ஒரு வரலாறு போல தானே பிற்காலத்தில் நம்பப்படுகிறது. இன்றைக்கு கலைஞர்கள் எதை நம்புவான்? அதை ஒரு கதையாக மட்டும் பார்க்கணுன்னு நினைப்பானா? யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் நல்லவராக நடிக்கிறாரு. அத்தனை ஆண்டுகளையும் குடிக்காதவரா, சிகரெட்டு குடிக்காதவரா, பெண்களை காப்பாற்றுவரா நடிக்கிறாரு. எதிரிகளை தாக்கதை அடிக்க நடிக்கிறாரு. மக்கள் உண்மை நம்பினானா இல்லையா? கதை நம்பினானா? உண்மை தான் நம்பினா. அப்போ உண்மை நம்பினால்தான் அவர் பக்கம் மக்கள் திரண்டாங்க. இன்றைக்கி ரஜினிக்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு தானால. விஜயினுடைய ஆதரவு எதற்காக, ரஜினியுடைய ஆதரவு எதற்காக நடந்தது? விஜயகாந்துக்கு ஆதரவு தானே நடந்தது. அவங்க நடித்த நடிப்பெல்லாம் உண்மன் நம்பிய மக்களினுடைய அந்த உணர்வு தானே அவர்களுக்கு ஆதரவாக மாறினது. அப்படி இருக்கின்ற பொழுது பராசக்தி வெறும் கதையாக பாருங்கன்னு இவர் சொன்னார்னா, இந்த தலைமுறைகளோ வரும் தலைமுறைகளோ இதை கதைன்னு நம்பணும்னு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உணர்வு சார்ந்த விஷயம். உண்மைன்னு தான் நம்பும். அந்த கதாநாயகனுடைய சிவகார்த்தியினுடைய கையில் தமிழ் எழுத்தால் எழுதப்பட்டிருக்கிறது, புறநானூறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த எழுத்து அதை ஜெயரவி பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அதை பக்த சொல்ல கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. நீ எப்படி வடநாட்டிலிருந்து 6 மாதம் கூட ஆகலை, இதுக்குள்ளே எப்படி நீ இந்த மொழியை தெரியும்னா, அவன் சொல்கிறேன், நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் மொழியை படிப்பதில் தான் முதன்னு தருவோம், அதனால் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுகின்ற பொழுது அங்கே புறநானூறு என்று கையில் எழுதப்பட்ட அந்த பச்சை குத்தப்பட்ட அந்த எழுத்து பழைய வடிவம், தமிழிய வடிவத்தை அதை காட்டுறாங்க. இதெல்லாம் அதாவது ஒரு இயக்க சார்போடு அந்த இளைஞர்களை ஒருங்கிணைச்சு இவர்களுக்கு என்ன செய்கிறது, வெளியிலிருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் காட்டினதை நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். அதாவது தமிழ் இயக்க உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் மாபெரும் பின்னணியோடு வந்த விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கம் அல்லது கட்சி தன்வயப்படுத்தி முழுக்க என்ன செய்ய எடுத்துக்கொள்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும். ஏன்னா இன்றைக்கு அரசியல் வெற்றிக்கு அதை ஒரு மூலதனமாக பயன்படுத்த நினைக்கலாம், அது அவங்களுடைய அரசியல். ஆனால் நடுநிலையாளர்கள், அதனுடைய வரலாற்றை புரிந்தவர்கள் அதை என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும், இந்த இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும். இந்த படமா பாருன்னு சொன்னார்ல, அப்போ படமா பார்க்கட்டும். அதை தாண்டி இதில் என்ன முரண்பாடு இருக்கிறது, என்ன வரலாற்றுக்கும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை தேடி படிச்சுக்கங்க. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு பின்தங்கி இல்லை, இப்போ உள்ளங்கையில உலகன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே நம்ம நினைச்சவனே பார்த்துட முடியும், நினைச்சவனே தெரிஞ்சுக்க முடியற காலகட்டத்தில் தானே இருக்கோம். அப்படி நினைக்க கூடாதுமா. அதாவது இன்னைக்கு வாசிக்கிறத விட, நீங்க பல மணி நேரம் உட்காந்து வாசிக்கிற மக்களை விட கனப்பொழுதிலே காட்சி வடிவத்தில் வருவதற்கு தான் ஈடுபாடு கொடுப்பாங்க. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் படம் எடுத்ததை கல்கி தப்பா எழுதிட்டாரு, பார்ப்பனரால் கொல்லப்பட்ட கையால் பெருவளத்தானே இவர்கள் நினைச்சாங்க காதலால் கொல்லப்பட்டான் என்பது போல காட்டுறது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? அதை எப்படி நீங்க வெறும் படமா பாருங்கன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.
பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியை மட்டும் அவர் வந்து ஒரு பார்ப்பான். அவர் வந்து ஆரிய சிந்தனையில் இருந்து இப்படி கரிகால் பெருவளத்தானை கொன்றதற்கு பார்ப்பனர்கள் காரணமாக இருக்கு, அதை மறைத்து, அந்த வரலாற்றை மறைத்து, அவன் காதல் காரணமாக அவன் நினைச்சான் கொல்லப்பட்டான்னு முடிக்கிறது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? அதை படமா பார்த்துட்டு போகணும்னு சொல்றீங்களா? அல்லது சீமானுடைய அந்த கருத்துப்படி அதை ஏன் வரலாற்றை பார்க்குறீங்கன்னு சொல்றது சரியா? அதைத்தான் நான் சொல்றோம். அடிப்படையில் நீங்கள் வந்து படமாக எடுங்க. படமாக எடுக்கீங்கன்னா கற்பனை எடுத்தால் கற்பனை எடுத்துகிட்டு போங்க. ஏன் இந்த குறிப்பிட்ட கருவை எடுக்கணும்? இந்த குறிப்பிட்ட கருவை எடுத்து அந்த களத்தை எடுத்து அதற்கான இதுகளை எடுக்கும் பொழுது அப்போ ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதை வந்து என்ன செய்வாங்க? அப்படி தானே நம்புவாங்க. அப்போ தப்பான விஷயத்தை எடுத்துட்டு பார்க்குற இப்போ மக்களுக்கு பூரா மனக்கு உள்ளத்தை செலுத்திட்டு கடைசியில் வந்து நீங்கள் படமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது சரியில்லையே. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, படமாக எடுக்கிறீங்க, பொழுதுபோக்காக எடுக்கணும்னா கற்பனையில் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய உச்சபட்சமான ஒரு கதை கருவை எடுத்துக்கொண்டு அதை வைத்து நீங்கள் வந்து திரைக்கதை பின்னி எடுக்கும் பொழுது வணிக நோக்கத்திற்காக சில விஷயங்களை சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் முரண்பாடுடைய வரலாற்று விஷயத்தை என்ன செய்ய முன்னெடுக்கக்கூடாது. வரலாற்றில் முரண்பாடு இருக்கக்கூடாதுமா. காட்சிகளை நீங்கள் முன்னப்பண்ண வைங்க, வரிசையை மாற்றுங்க. வரலாற்று அந்த நிகழ்வுகளை சொல்லுகின்ற பொழுது அதில் முரண்பாடு வரக்கூடாது. சில விடுபாடுகள் இருக்கலாம், சில கூடுதலாக சொல்லலாம், ஆனால் முரண்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் ஒரு திரை ஆக்கத்திற்கு சரியாக இருக்க முடியும்.